வணக்கம் வேலூர். இன்று 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆரோக்கியமான காலை வணக்கங்கள். நான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உணவே மருந்து இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல? இது நடைமுறை இருந்த விஷயம் தான். ஆனா காலப்போக்கில் நம்மளோட சூழ்நிலையும் சாப்பாட்டு முறையும் மாறினதுனால இதை நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு ஆளாயிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் உணவே மருந்து அப்படிங்கிற விஷயத்தை மறந்து மருந்தே உணவு அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளானதுதான். அதே மாதிரி எல்லா வகையான உணவையுமே மென்னு மசிச்சு வாயில எச்சி ஊற சாப்பிட்டீங்கன்னா அது அவ்வளவு ஆரோக்கியம், சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். இதை பத்தி அமெரிக்கால ஒரு ரிசர்ச்சே நடந்திருக்கு. ஒரு சாப்பாடை 32 தடவை மென்னு சாப்பிடணும் அப்படின்னு சிடிசி, அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் பிரிவென்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் நொறுங்க தின்னா 100 ஆயுசு அப்படின்னு அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னா முதல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத மொத்தமாக நிறுத்தணும். அதுலேயே பாதி குணமாயிடுவோம். வீட்டில் உங்களுக்கும் சரி உங்க குழந்தைங்களுக்கும் சரி இயற்கை கலந்த நல்ல சாப்பாடை கொடுங்க. இதுதான் நல்ல சாப்பாடுன்னு சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே பழகிடும். முக்கியமான விஷயம், நீங்க எது பண்ணலனாலும் சரி தயவு செஞ்சு சாப்பாடை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அது கூட கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நல்ல நாளா அமையட்டும் அப்படின்னு விஐடி பண்பலை 90.8 சார்பாக வாழ்த்துக்கள்.